இது ஜனவரி மாசம் ரீச் ஆன படம். ஓகே, ஓட்டுற எத்தனை நாள் போஸ்ட்போன் பண்ணுவீங்க? எவ்வளவு கஷ்டப்படுவானுங்க எல்லாரும். மூவி அது கமர்ஷியல் பிலிம்ஸ் தானே, எல்லாரும் தானே பாக்குறீங்க, கமர்ஷியல் பிலிம்ஸ் தானே. ஏன் முன்னாடி ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆன இந்த படத்தை ஓடினே பண்ணீங்கன்னா எப்ப ரிலீஸ் ஆகுமா? ஏவிஎம் ப்ரொடக்ஷன் எவ்வளவு செலவு பண்ணுவானுங்க இல்லை நானும் கேக்குறேன். தமிழ்நாட்டுல இருக்க ப்ரொடக்ஷன்ஸ் வந்து விஜய் வச்சு படம் எடுக்க முடியாதான். ஏன்னா அவங்களுக்கு செலவு ஆகுமா, பிரச்சனை வருமா, எதனால? சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் எடுக்கிறாங்க படத்தை, இதுல மட்டும் எதுக்கு இவ்வளவு கட்டு சொல்லுங்க. ஆனா இப்ப பயங்கர வெயிட்டிங். இப்ப கூட எனக்கு காலைல நியூஸ் வந்துச்சு, இன்னும் ரிவிஷன் கமிட்டி இன்னும் படமே பாக்கலன்ட்டு கஷ்டமா தானே இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்களுக்கு பொங்கலே, அதுக்கு எங்களுக்கு பொங்கலே கிடையாது. ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஒத்தி வச்சிட்டாங்க, மேல்முறையீடு பண்ணாங்க, மறுபடியும் வைக்கலான்னாங்க, சென்சார் போர்டு அனுப்புனாங்க, அப்படியே போகுது. இப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது இது கேவிஎன் அவங்க ப்ரொடக்ஷனே சொல்லிட்டாங்க, இதோட ஏப்ரல் மாதம் தான் நாங்கள் டிஎன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணோன்னு. டைட்டில் கார்டு வந்து தளபதி பேர், தளபதி முதலமைச்சர் அப்படின்னு வந்துட்டு எங்கள் தளபதி பேர் வரும், அதோட நாங்கள் படத்தை பார்ப்போம். ரொம்ப வருத்தமாக இருக்கு ப்ரோ. இப்போ அவரோட ஃபேனா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னா மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே வெயிட்டிங்னா ஜனநாயகனுக்கு. கண்டிப்பா அவரோட படம் ரிலீஸ் ஆனா பாக்கணும்னு இருக்காங்க. கண்டிப்பா பயங்கரமான வெயிட்டிங் தான். எது ப்ரோ? ஜனநாயகன். அது என்னன்னா எப்படி சொல்றது, அந்த ஒரு விரக்தின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டேட் வரும் அந்த டேட் வரும்ட்டு அந்த மாதிரி வந்துடும். ஆனா படம் வரும்போது பயங்கரமா கண்டிப்பா செலிப்ரேஷன் இருக்கும். ஆனா ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கு, இது ரொம்ப லேட்டு, டூ மச் ஆஃப் லேட்டு. கட் பண்ணா அதோட சொல்ல வந்த விஷயம் ஃபுல்லா கட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஏதோ 1 or 2 கட் பண்ணா பரவாயில்ல, பட் மெயின் கண்டென்ட்டோட சேர்ந்து இருக்க சீன்லாம் கட் பண்ணிட்டா அந்த படத்துக்குன்னு அவங்க ஒரு செட் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு ஸ்டாண்டர்டா, அது கம்மியாக சான்ஸ் இருக்கு. பட் ஆனா சென்சார் போர்டு இஷ்யூ இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து தானே பண்ணணும். அதுதான். அதே மாதிரி இப்போ நிறைய படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அனிமல் படத்துக்கு அதெல்லாம் ரொம்ப வைலண்டான ஃபிலிம், ஆனால் அதெல்லாம் கொடுத்துரு, ஆனால் இது கொடுக்க மாட்டாங்க. அதுதான் என்னன்னா, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம். நம்ம உள்ள அந்த படம் டீம்லையும் இல்லை, அரசியல் ரீதியாகவும் நம்ம இல்லை. அதனால நம்மளுக்கு கிளியரா தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த சீனை கட் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா ஏன் கட் பண்ண சொல்றாங்க, இந்த சீனால ஏதாவது பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்மளும் படத்தை இன்னும் பார்க்கல. அதனால அது ரிலீஸ் ஆனா இந்த சீன்லாம் கட் பண்ணிருக்கேன்னு சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு அப்பதான் தெரியும். ஆனா இது கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு டீம்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா ரிலீஸ் ஆகல. நான் நினைச்சேன் பிப்ரவரியில ரிலீஸ் ஆயிரும் நினைச்சிருந்தேன், பட் இன்னுமே ரிலீஸ் ஆகல. அது டிசப்பாயின்மெண்ட் தான். அது அவனுங்க அப்படிதான் ப்ரோ பண்றானுங்க. ஏன்னா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஒத்தி வச்சிட்டாங்க, மேல்முறையீடு பண்ணாங்க, மறுபடியும் வைக்கலான்னாங்க, சென்சார் போர்டு அனுப்புனாங்க, அப்படியே போகுது. இப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது இது கேவிஎன் அவங்க ப்ரொடக்ஷனே சொல்லிட்டாங்க, இதோட ஏப்ரல் மாதம் தான் நாங்கள் டிஎன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணோன்னு. ரிலீஸ் ஆகட்டும், டைட்டில் கார்டு வந்து தளபதி பேர், தளபதி முதலமைச்சர் அப்படின்னு வந்துட்டு எங்கள் தளபதி பேர் வரும், அதோட நாங்கள் படத்தை பார்ப்போம். இதை விட வைப்போம் படம் ப்ரோ. எப்போ படம் வருதா அன்னைதான் போய் எனக்கு பொங்கல் மாலை போட்டிருக்கேன். இது வரைக்கும் 2 படம். கடைசியா நான் வேற ஏதோ இந்த படம் பார்த்த ஞாபகம் இல்லை. இப்போ இதுக்கு வந்தேன், இதோட ரிலீஸ் ஆனா பார்ப்பேன், அதோட ஜனநாயகம் தான். அது வரைக்கும் தியேட்டர் போக நான் வரமாட்டேன். பார்த்தா நீங்க வீடியோ போட்டு ப்ரோ. அதான் சொல்றேன்ல ப்ரோ, இப்ப தளபதி எப்படி இப்ப என்னெல்லாம் நடக்குது, இப்ப இங்க என்னெல்லாம் அநியாயம் நடக்குதோ அதை வச்சுதான் அவர் எடுத்துருப்பாங்க. அதை தான் அந்த சீன் தான் எடுக்க போறேன்றாங்க. எதுவா இருந்தாலும் நாங்க பார்ப்போம், தளபதிக்காக பார்ப்போம். படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ இவனுக்கு என்ன வேணா சொல்லிட்டோம், நான் தளபதியாக நிற்போம். 26 தலைவர் ஜெயிப்பாரு. ஏன்னா நாங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். நான் இப்போ போன வருஷமே எனக்கு இருந்தது, ஆனால் நான் அப்ளை பண்ணல. ஆனா இந்த வாட்டி நான் அப்ளை பண்றேன். ஏன்னா தளபதிக்கு ஓட்டு போடணும், தளபதி ஜெயிக்கணும். ஏன்னா அனிமல் படம் அந்த மாதிரி படத்துக்கு எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்துக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஆமா ப்ரோ, இப்போ கூட ரீசெண்டா ஏதோ டபுள் மீனிங் மூவிலாம் ஏதோ வந்து நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இதுக்கு ஏன் கொடுக்கலன்னே தெரியல, சென்சார் போர்டு ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப பயங்கர வெயிட்டிங். இப்ப கூட எனக்கு காலைல நியூஸ் வந்துச்சு, இன்னும் ரிவிஷன் கமிட்டி இன்னும் படமே பாக்கலன்ட்டு கஷ்டமா தானே இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்களுக்கு பொங்கலே, அதுக்கு எங்களுக்கு பொங்கலே கிடையாது. அது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நம்ம அது எதுவும் சொல்ல முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஜனநாயகன் வந்துச்சுனாலே அது செம்ம பெரிய ஹிட் தான், நல்ல ஒரு கலெக்ஷன் கிடைக்கும். எப்படி சொல்றது, நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு வைப்பு குறையவே குறையாது சீரியஸா. அதை ஏன்னு தெரியல, போஸ்ட்போன் அது திருப்பி சீக்கிரமா விட்டா நல்லா இருக்கும். எல்லாரும் அது மாதிரிலாம் இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல ப்ரோ. எப்பயுமே தளபதி வைப்பு தான் ப்ரோ, தனியா நிக்கும். அவர் எப்ப வந்தாலும் தளபதி இங்கதான் தோணும். இந்த தியேட்டர்ல இது 3வது ஷோ. ஓகே,
ஃபர்ஸ்ட் ஷோல இருந்தே இந்த மாதிரி பேட்டி குடுத்துருக்கோம். எத்தனை பேர் வந்துட்டு இருக்கானுங்க பாருங்க. ஒரு நாள் ஒரு வாரம் வரும். ரெண்டுமே சிஎம் தான் கன்ஃபார்ம் சிஎம் தான். டிவிக்கனாலே தளபதி தான், எங்கேயுமே இல்ல. போயிட்டு டிவிக்கு ரவுடிசம் பண்றாங்க பசங்க சும்மா கீழே வந்தா கூட பசங்க தூக்கி விட்டுன்னு எல்லாம் தம்பி போல இருந்தோம் ப்ரோ, தம்பி தங்கச்சி போல இருந்தோம். டிவிக்காக உயிரே குடிக்கலாம் ப்ரோ. நான் ப்ரோ வெளியே போய் கேட்டு பாரு ப்ரோ, ஃபுல்லா டிவிகே ஃபேன்ஸ் தான் ப்ரோ. இங்க வந்தா எல்லாருமே டிவிகே ஃபேன்ஸ் தான் ப்ரோ. கத்தி கத்தி தளபதிக்கோசம் கத்தி கத்தி தொண்டை வலிக்குது ப்ரோ. என் குரல் காலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்ப எப்படி ஆயிட்டு என் குரல் நீங்க பாக்குறீங்கல்ல என் குரல. தல ஸ்டாம்பின் மாதிரிலாம் இல்ல தல, ஸ்டாம்பின்லாம் இல்ல, கூட்ட நெரிசல்லாம் இல்ல. பொண்ணுங்களும் வந்து ஆடினாங்க, பசங்க மட்டும் முன்னாடியே இல்ல, பொண்ணுங்களும் ஆடினாங்க. தளபதி ரசிகர்கள்னா முன்னாடி வந்து ஆடுவாங்க. எல்லாருமே ஒன்னாதான் ஆடணும், அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் எல்லாருமே ஆடணும். அவ்வளவுதான். அவன் என்னன்னு தெரியல, இவனுக்கு எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அரசியல் மூலமா இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. மட்டும் வந்துட்டானா அவர் பட்ட அவனுங்க என்ன சொல்றது, சொல்லுங்க பாக்கலாம். எந்த எல்லாரும் தான் எடுக்கிறாங்க படத்தை, இதுல மட்டும் எதுக்கு இவ்வளவு கட்டு சொல்லுங்க. தளபதி டைட்டில் கார்டு சிஎம் தளபதி கண்டிப்பா எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தளபதி இல்ல சிஎம் தளபதினு வரும் டைட்டில் கார்டு. நெக்ஸ்ட் வாட்டி எலெக்ஷன் முடிஞ்சு வந்து கண்டிப்பா பாருங்க. நீங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி சர்டிபிகேட் போட்டா என்ன பண்ணுவீங்க? புரியல என்னது ஜனநாயகன் சர்டிபிகேட் போட்டா என்ன பண்ணுவீங்க? போராட்டம் நடக்கும் ப்ரோ, ஸ்ட்ரைக் தான் நடக்கும் கண்டிப்பா. ஸ்ட்ரைக் ரிலீஸ் ஆயிடுச்சா கேக்குறீங்களா? ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சுனாவா ப்ரோ? கில்லி படம் ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ வைப்பு? கில்லி படம் வைப்புக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஜனநாயகன்லாம் வந்து எப்படி இருக்கும்? இன்னும் இதை இப்படி பேடி இப்படி கூட எடுக்க முடியாது நம்மளால. சும்மா சம கூட்டம் உங்களால எடுக்க கூட முடியாது ஒன்னும். இப்ப இவ்வளவு கூட்டம் இருந்தா கூட பாதி பேர் போயிட்டாங்க. ஓடிடில தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா செருப்பாலே இல்ல. நானா செருப்பாலே வச்சிருவேன். எதுக்கு ஓடிடி ரிலீஸ் பண்ணுவோம்? இல்ல கேக்குறேன், யார் அப்படி சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கேட்போம். நாங்க என்னன்னா இந்த மிச்ச படத்துல எல்லாம் பாருங்க, இந்த சிறை இல்ல வேற ஏதாவது நிறைய படம் வந்தது, அது கூட சென்சார் கட் இல்லாம நிறைய கெட்ட கெட்ட வார்த்தைகள் வந்தது, நிறைய அமாவசியமான ஆபாசம் எல்லாம் வந்தது. ஏன் அதெல்லாம் ஏன் கட் பண்ணல? இதை மட்டும் இவ்வளவு கட் பண்றீங்க? நான் கேள்வி கேட்பேன். என்ன பண்றீங்க? இது ஜனவரி மாசம் ரீச் ஆன படம். ஓகே, ஓட்டுற எத்தனை நாள் போஸ்ட்போன் பண்ணுவீங்க? எவ்வளவு கஷ்டப்படுவானுங்க எல்லாரும். அவன் என்ன பண்ணுவான்? கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க? மாட்டாங்க. எலெக்ஷன் வேற எப்படி விடுவாங்க? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுவும் இல்ல ப்ரோ. படமே இல்ல, கேவின் ப்ரொடக்ஷன் எவ்வளவு செலவு பண்ணுவானுங்க? இல்ல நானும் கேக்குறேன். தமிழ்நாட்டுல இருக்க ப்ரொடக்ஷன்ஸால வந்து விஜய் வச்சு படம் எடுக்க முடியாதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து செலவு ஆகுமா, பிரச்சனை வருமா? எதனால? அந்த ஒரு படத்தை வந்து சொல்லி விட்டுருவாங்க, இல்ல மூவி. அது கமர்ஷியல் பிலிம்ஸ் தானே, எல்லாரும் தானே பாக்குறீங்க. கமர்ஷியல் பிலிம்ஸ் தானே. ஏன் முன்னாடி ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆன இந்த படத்தை ஓடினே பண்ணீங்கன்னா எப்ப ரிலீஸ் ஆகுமா? ஆமா, பராசக்தி பெருசா ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டானுங்கல்ல, சொன்ன மாதிரி ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ணானுங்களே. எங்களுக்கு மட்டும் என்ன அரசியல் வருது, இப்ப ரிலீஸ் பண்ண மாட்டோம்னா எங்க போவோமா? அப்ப எலெக்ஷன் முடிச்சு நாங்க ஜெயிச்சது அப்புறம் தான் போடுவீங்களா? நானும் கேக்குறேன். இல்ல அவங்க வந்துட்டாங்கன்னா என்ன டிக்கெட் போற ரேட் விக்கிறாங்க சொல்லுங்க. சரி ப்ரோ, அவ்வளவு டிக்கெட் போட்டு விக்கிறானுங்கன்றீங்களா? ஏன் வாங்குறீங்க? வாங்குறாங்க ரசிகர்கள் ஏமாந்து போய் வாங்குறாங்களோ இல்ல நேர்மையா குத்து வாங்குறாங்களோ, அவங்க வாங்குறாங்கன்னா அது அவங்களோட உழைப்பு, அவங்களோட கஷ்டப்பட்டு வைக்கிறாங்க. ஓகே, ஆமா தளபதிதான் ஊழலாட்சி நான் தந்துட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்களா? அவ்வளவு காசு போட்டு நீங்க பணத்தை போட்டு டிக்கெட் வாங்குறீங்கன்னா நீங்க தான் வந்து படம் பார்க்க போறீங்க. ஓகே,